அமெரிக்காவின் மத்திய அரசு கடந்த 22 நாட்களாக முடங்கியுள்ளது. எதனால் அந்த முடக்கம்? அமெரிக்காவில் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன என்பதை அமெரிக்கா நாடாளுமன்றம் முன்பு இருந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். அமெரிக்க நாடாளுமன்றம் வெளியே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, நம்மளுடைய பேக்ரவுண்டில் கேபிட்டல் ஹில் என்று அழைப்பார்கள். அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட் சபை, 2 அவைகளுமே இங்கே தான் இருக்குது. நம்ம ஊரில் லோக்சபா, ராஜ்யசபா போல். நம்ம இந்திய நாடாளுமன்றத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எம்பி கிட்ட லெட்டர் வாங்கணும். அமெரிக்காவில் அப்படிலாம் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும், சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாலும், உள்ளூர் மக்களாக இருந்தாலும், அவங்க பாருங்கள், மண்டே டு சாட்டர்டே 8:30 மணி காலையில் அந்த டைம்லேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அவங்க போய் ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் அமெரிக்க நாடாளுமன்றத்தை தற்பொழுது சுற்றி பார்க்க இயலாது. காரணம், அமெரிக்க அரசே ஷட் டவுனில் இருக்குது. ஷட் டவுன் முடிஞ்சாதான் நாம் நாடாளுமன்றத்தை சுற்றி பார்க்க இயலும். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமெரிக்க அரசாங்கம் முடங்கியிருக்கு. தற்போது வரை 4000த்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு முடங்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் தற்போது கிடையாது. ஆனால் பின்வரும் நாட்களில், அதாவது நிலைமை சீரான பிறகு வழங்கப்படும். இராணுவத்தினர் மற்றும் புலனாய்வு அமைப்பான FBI மட்டும் விதிவிலக்கு. இவர்கள் சம்பளம் பெறுகின்றனர் என்று அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அரசு முடங்கி உள்ள இந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு புதிதாக வேலைக்கு ஆள் எடுக்கும் பணிகளும் முடங்கி உள்ளது. மத்திய அரசு சார்பாக முன்னெடுக்கப்படும் வளர்ச்சி திட்டங்களும் நிதி இல்லாத காரணத்தினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைக்கு காரணம், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்படாமல் தேங்கி நிற்கும் ஒரு செலவீன மசோதா. அது என்ன செலவீன மசோதா? அமெரிக்க நாடாளுமன்றம் முன்பிருந்து அதை பற்றி பேசலாம். செனட் சபை தான் மேல் சபை. செனட் சபையில் 2 கட்சிகளுக்கும் ஒத்துப்போகல. அது என்ன 2 கட்சி? அமெரிக்காவை பொறுத்தவரை ஒன்று டெமோக்ராட்டிக் கட்சி, இன்னொன்று ரிப்பப்ளிக் கட்சி. அதாவது ட்ரம்ப் அவர்கள் ரிப்பப்ளிக் கட்சி, ஒபாமா அவர்கள் டெமோக்ராட்டிக் கட்சி. 2 கட்சியினருக்கும் ஒரு விஷயத்தில் ஒத்துப்போகல. ஒபாமா இருக்கும்போது ஒபாமா கேர்னு ஒன்று கொண்டு வந்தார். ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது பணக்காரர்களிடம் அதிக தொகை வாங்கி ஏழைகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பது, இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு, அதாவது ஒபாமா கேர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆனால் அதற்கு இப்போ ட்ரம்பினுடைய அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் இருவருக்கும் ஒரு முரண்பாடு எழுதியிருக்கிறது. அந்த முரண்பாடு காரணமாக இவங்க செலவீனம் தொடர்பான ஒரு விஷயத்தில் வாக்களிப்பு போதுமான அளவு எம்பிக்களின் ஆதரவு இல்லாத காரணத்தினால் மத்திய அரசின் பட்ஜெட் குறைந்து கிடக்கிறது. இதன் காரணமாக அரசுக்கு செலவு செய்ய காசு இல்லை. அதனால அரசாங்கம் இயந்திரம் இங்கே சரிவர இயங்கவில்லை. ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏர்போர்ட்ஸ் எல்லாம் செயல்படுகிறது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏர்போர்ட் ஊழியர்களுக்கு இப்போ சம்பளம் கிடைக்காது. பிறகுதான் அவங்க சம்பளம் வாங்கிக்கணும். இதனால் 6 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருக்கும் பொழுது ஷட் டவுன் ஏற்பட்டது. ஏர்போர்ட் ஊழியர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சம்பளமே கொடுக்கல, நாங்கள் எதுக்கு வேலைக்கு வரணும், எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, நாங்கள் லீவ் போட்டுக்கிறோம், அந்த காரணத்தினால லீவ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சிக்கல்களும் இப்பொழுது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் பொதுமக்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை ஷட் டவுன் எப்பொழுது முடியும், இதற்கு 2 கட்சியினரும் இணங்கி வருவார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேபிட்டல் ஹில் பில்டிங், அவர்களுடைய நாடாளுமன்றம், இவர்களுடைய ஷட் டவுன் முடிவுக்கு வருமா என்று அமெரிக்க மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் சுமூகமாக நடக்குமான. ட்ரம்ப் இன்னொன்று சொல்லிட்டாரு, இந்த காலகட்டத்தில் நிறைய பேரை நான் வேலையை விட்டு தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால அமெரிக்காவில் அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றமான கேபிட்டல் ஹில் பில்டிங் முன்பிலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.